ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இந்த வீடியோல நம்ம ரெயின்போ பஜ்ஜீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளா எல்லாரும் ஆர்வத்தோட கேட்டுட்டு இருந்தது இந்த ரெயின்போ பஜ்ஜீஸ் தான். இந்த ரெயின்போ பஜ்ஜீஸ் சில பேர் வந்து மார்க்கெட்ல நார்மல் ப்ளூ பாடி அண்ட் எல்லோ ஃபேஸ் இருந்தானா ரெயின்போ பஜ்ஜீஸ் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பார்த்து ஏமாந்துராம இருக்கிறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு போறேன். ரெயின்போ பஜ்ஜீஸ்னா எப்படி ஒரு மார்க்கிங் இருக்கணும், அந்த மார்க்கிங் இருந்தாதான் அதை வந்து ரெயின்போ பஜ்ஜீஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அதை தான் நம்ம வந்து இப்ப தெளிவா பார்க்க போறோம். ரெயின்போ பஜ்ஜீஸோட மார்க்கிங் அண்ட் கலரேஷன் அண்ட் மியூட்டேஷன் அண்ட் ப்ரீடிங் இதை தான் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரெயின்போ பஜ்ஜீஸ் எப்படி இருக்கணும், அதோட பேசிக் கலரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். மெயினா பார்த்தோம் அப்படின்னா ரெயின்போ பஜ்ஜீஸ்ல 3 காம்பினேஷன் தான் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ, அப்புறம் பார்த்தோம்னா ஆப்லைன், அதுக்கப்புறம் எல்லோ ஃபேஸ். இந்த 3மே ஒரே பேர்ட்ல இருந்தா அதை வந்து நம்ம ரெயின்போ பஜ்ஜீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா பாடி கலர் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா நோட் பண்ணணும். ஒன்னு ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கணும், இல்ல கோபால்ட் ப்ளூவா இருக்கணும். அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா முழு பாடியும் அந்த கலர் வந்து அப்ளை ஆயிருக்கணும். பாதி பாடிக்கு ப்ளூ கலர், பாதி பாடி வந்து கிரீன் ஆர் எல்லோ, அந்த மாதிரி வேற கலர்ஸ் வந்து வந்திருக்க கூடாது. அதுல வந்து மேல இருந்து கீழே வரைக்கும், அதாவது பாடி கலர் ஃபுல்லா வந்து ப்ளூ கலர் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த கலரும் இருக்கக்கூடாது. அதுவும் 10% டைல்யூட்டடா தான் இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா டார்க் பேச்சஸ் இருக்கக்கூடாது, எல்லாமே லைட்டா தான் இருக்கணும். ரொம்ப டார்க் ஹெவி கலரேஷன்ஸ் வந்து இருக்கவே கூடாது, எல்லாமே லைட் கலரா தான் இருக்கணும். பாடி கலர் ப்ளூ மட்டும்தான் இருக்கணும், வேற கலர்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கிங்ல ஒயிட்ல இருந்து மீடியம் கிரே வரைக்கும் வரலாம். விங்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒயிட், நார்மல் ஒயிட்ல இருந்து லைட் கிரேவா வரணும், நல்லா டார்க் பிளாக் கலர்ல வரவே கூடாது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ரெயின்போ பஜ்ஜீஸ் அப்படின்னு சொல்லவே மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சீக் பேட்ச் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதோட கன்னத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் வராது, அதோட தலைப்பகுதி மட்டும்தான் எல்லோ கலர்ல இருக்குமே தவிர கன்னம் வந்து எல்லோ கலர் வரவே வராது. அங்க வந்து உங்களுக்கு வயலட் கலர் தான் வரும். ஒரு மீடியம் வயலட்ல இருந்து டார்க் வயலட் வரைக்கும் அந்த கன்னத்துல வந்து பேட்ச் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வால், இந்த டெய்ல் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பாடி ப்ளூ கலர்ல வர்றதுனால உங்களுக்கு கடைசி வந்து ஒரு லைட் ப்ளூவா வரும். அந்த லைட் ப்ளூ கலர் வந்து அந்த டெய்ல ஃபுல்லா இருக்கணும், வித் கிரே ஸ்ட்ரைப்போட இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது வந்து நம்ம ரெயின்போ பஜ்ஜீஸோட பெர்ஃபெக்ட் மார்க்கிங் சொல்லுவோம். சில ரெயின்போ பஜ்ஜீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து ஃபீட், அதோட கால் பாதங்கள் வந்து ஒரு சிலதுக்கு கிரே கலர்ல இருக்கும், ஒரு சிலதுக்கு ப்ளூ கலர்ல இருக்கும். ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். பாடியும் ப்ளூ கலர், அதோட காலும் ஃபீட்டும் ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டா இருக்கும். இந்த ரெயின்போ பஜ்ஜீஸ் என்னென்ன மாதிரி எல்லாமே இருக்கு, அதாவது என்னென்ன டைப்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். கிரஸ்டர்ட்ல இருக்கு, டஃப்ல இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜாப்பனீஸ் கிரஸ்டர்ட். இந்த 3 டைப்லயும் இருக்கு. நான் இதுவரைக்கும் ஷோலயோ இல்ல இங்கிலீஷ் பஜ்ஜீஸ்லயோ வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரெயின்போ பஜ்ஜீஸ் கலர் வந்து நான் பார்த்தது கிடையாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ரெயின்போ பஜ்ஜீஸோட கலரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், எது வந்து பெர்ஃபெக்ட் மார்க்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கடையில போய் வாங்கும்போது இந்த மாதிரி பெர்ஃபெக்ட் மார்க்கிங் இருக்குதா, இல்ல வேற ஏதாவது பிரீடர் கிட்ட வாங்கும் போதோ இந்த மாதிரி மார்க்கிங் இருக்குதாங்கிறத வந்து நீங்க பார்த்து பெர்ஃபெக்டா வாங்குங்க. ஏன்னா இதுதான் ஒரிஜினல் ரெயின்போ பஜ்ஜீஸோட கலர். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும், அதாவது மியூட்டேஷன், ஒரு பேர்ட்ல இருந்து இந்த பேர்டை எப்படி கொண்டு வரணும். நமக்கு இதுல பேசிக்கா தேவைப்படுறது என்னன்னா ப்ளூ கலர் பஜ்ஜீஸ் வேணும். அதாவது ஒரு ப்ளூ கலரோ இல்ல ஸ்கை ப்ளூ கலர் இல்ல கோபால்ட் ப்ளூ, இந்த மாதிரி நமக்கு எந்த ப்ளூவா இருந்தாலும் ஒரு ப்ளூ கலர் பஜ்ஜீஸ் வேணும். ஒரு டார்க் ஃபேக்டர் பஜ்ஜீஸ் வேணும், அதாவது எல்லோ கலர் டார்க் ஃபேக்டர் பஜ்ஜீஸ் வேணும். அதே மாதிரி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆப்லைன் பஜ்ஜீஸ் வேணும், எல்லோ ஃபேஸ் ஆப்லைன் வேணும். அதுவும் நமக்கு இந்த 3 இதுவும் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா வந்து இந்த மாதிரி பஜ்ஜீஸ் இறக்கலாம். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர்ல எல்லோ ஃபேஸ் கொண்டு வரணும். ப்ளூ கலர்ல எல்லோ ஃபேஸ் கொண்டு வரணும் அப்படின்னா ப்ளூ கலரையும் டார்க் ஃபேக்டர் எல்லோவையும் கம்பைன் பண்ணணும். அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட்டோம்னா அதுல இருந்து வர சிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் ஆகும், பாடி வந்து ப்ளூ கலராகவும் வரும். அந்த பஜ்ஜீஸை எடுத்து அதை வந்து இன்னொரு மறுபடியும் ஒரு டார்க் ஃபேக்டர் எல்லோ கூட போடணும். அந்த டார்க் ஃபேக்டர்ல இருந்து வர சிக்ஸை எடுத்து ஒரு கோபால்ட் ப்ளூவோ இல்ல கோபால்ட் எல்லோவோ இருக்கிற ஆப்லைனோட போடணும். அப்படி நீங்க ஆப்லைனோட போடும்போது உங்களுக்கு வந்து ஸ்பாங்கிள் கண்டிப்பா இறங்கும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரெயின்போ பஜ்ஜீஸை வந்து இறக்கணும். இதோட ப்ரீடிங் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே நார்மல் பஜ்ஜீஸ்க்கு பண்ற மாதிரியே தான், ரொம்ப எதுவும் ஸ்பெஷலாலாம் இதுக்கு அவசியம் இல்லை.
சேம் அதே கேஜ் சைஸ் அண்ட் பாட் வச்சுக்கலாம், இல்ல ப்ரீடிங் பாக்ஸும் வச்சுக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கலர் மட்டும் வேரி ஆகும். இந்த கலர் இன்டென்சிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், சன்லைட்ல இது படுற மாதிரி வைக்கணும். அதாவது மார்னிங் ஒரு 8 to 9 அந்த டைம்ல வர சன்லைட், 7ல இருந்து 9க்குள்ள வர சன்லைட் வந்து உங்க பஜ்ஜீஸ் மேல படணும். அதே மாதிரி ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா 3 to 6 வரைக்கும் வர சன்லைட் வந்து உங்க பஜ்ஜீஸ் மேல படணும். அந்த மாதிரி உங்க பஜ்ஜீஸ் மேல அந்த சன்லைட் படும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான விட்டமின் டி வந்து அதுக்கு தாராளமா கிடைக்கும். அப்பதான் அதோட ஃபெதர்ஸ் வந்து சைனியா இருக்கும், அந்த கலர் இன்டென்சிட்டி வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ நிறைய பஜ்ஜீஸ் வந்து கலர் டல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சன்லைட் வந்து அது மேல படுறது இல்லை, விட்டமின் டி நமக்கு கொடுக்கறது இல்லை. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி சன்லைட்ல வந்து அதை காமிச்சாலே போதும், அது நல்ல கலர் இன்டென்சிட்டி வந்து வந்துடும். இந்த வீடியோல உங்களுக்கு ரெயின்போ ஸ்பாங்கிள் பஜ்ஜீஸை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. சேனல்ல போடுற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். கூடவே இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக்கும் பண்ணிருங்க.